இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா 2வது அதிகாரம் 36 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவரும் அந்நேரத்தில் வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். அன்பானவர்களே, இதில் மிக முக்கியமானதொரு கருத்தை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் கணவனை இழந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வீடு திறக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் பின்னாலே நின்றுக்கணும். வேற யாராவது கணவனோடு இருக்கிறவங்க, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வந்து திறக்கணும், அல்லது வேற பெரியவங்க திறக்கணும். ஒரு வீட்டை விட்டு வேலைக்கு போறவன் வீட்டை விட்டு வாசல்ல இறங்கும் பொழுது ஒரு விதவை பெண் வந்து விட்டால் உடனே தலையில் அடித்து கொண்டு வீட்டிற்குள்ளே சென்று விடுவான். அந்த வேலை விளங்காதான். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் கூட தாய்க்காரி விதவையாக இருந்தால், தாய் என்றால் இந்த பெண்ணினுடைய மாமியார் அல்லது மகனுடைய தாய், இவர்கள் விதவையாக இருந்தா அந்த குழந்தைய தூக்கக்கூடாது, அது பார்க்கக்கூடாது முதல்ல என்றெல்லாம் ஒரு மானங்கட்ட கருத்தை இந்த உலகிலே உலவ விடுகிறார்கள். அவர் தாய் அல்லவா? அவர் கடவுளுடைய படைப்பு, ஒரு பெண் அல்லவா? இந்த பெண் விதவையாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசுவை வந்து புகழ்ந்து பேசுகிறார். பைபிள்ல வந்தா மட்டும் அது ரொம்ப பெருமைக்குரியது. நம்ம வாழ்க்கையில வந்தாக்க அது சாபத்துக்குரியதா, அவமானமான ஒன்றா? அவர்கள் விதவைகள் பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நகைகள் அணியக்கூடாது. ஏன் அவர் பெண்மையை இழந்து விட்டாரா? கடவுளுடைய படைப்பு இல்லாமல் போய்விட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில மனிதரை மதிக்க வேண்டும். மனிதர் ஆண் என்ன பெண் என்ன, மனிதர் கடவுளுடைய படைப்பு. அவரிலே கடவுள் இருக்கிறார். ஒரு வயதான விதவை தாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது பெருமை, அது ஒரு பாக்கியம். இந்த உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது. இயேசுதான் அதை கற்பிக்கிறார். அவரை வயதான கைம்பெண் ஆசீர்வதிக்கிறார், அவரை புகழ்ந்து பேசுகிறார். எல்லாம் வல்லவரே இறைவா, சமுதாயத்தில் நிலவுகின்ற வாழ்க்கைக்கு ஒவ்வாத கடவுளாகிய உம்முடைய படைப்புகளாகிய மனிதர்களை அவமானப்படுத்துகின்ற சாங்கியங்களை, கருத்துக்களை நாங்கள் தூக்கி எறியக்கூடிய துணிவை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.